உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க சார். உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? 0091446450641192192. வாங்க தம்பி, வணக்கம், உட்காருங்க. நம்ம அஜித் சார் இப்பதான் கால் பண்ணாரு. ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் உங்கள்ட்ட இருக்காம்ல, அதான் படம்லான்னு சொன்னாரு. கொண்டு வந்திருக்கீங்களா ஸ்கிரிப்டை? கொண்டு வந்திருக்கோம் சார், கொடுங்க. இதானா? யோ, என்னையா ஸ்கிரிப்ட் எழுதிருப்பேன்னு பார்த்தா எல்லா பக்கமும் ஏகே எழுதி வச்சிருக்க. சார், ஆக்சுவலா நான் ஒரு தலைக்கண்ணி, அதனால ஏகே வச்சு படம் இல்ல, ஏகே தான் படமே. ஏகே தான் படமேவா? யோ, கதை இல்லாம அதை மட்டுமே வச்சு எப்படி 2 மணி நேரத்தை ஓட்டுவேன்? சார், ஏன்ட்ட கதையில என்ன, அதான் தலையோட தீனா, வாலி, அமர்கலா, மங்காத்தா, பில்லான்னு இத்தனை படத்துல கதை இருக்கே, அது எல்லாத்துலயும் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து இந்த 2 மணி நேரத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். யோ, ஆடியன்ஸ் பாப்பாங்களா? ஒருவேளை ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கிற நேரத்துல டக்குன்னு ஒரு ஓல்டு ஹிட்டான சாங்கை போட்டு அங்கே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுறலாம், உடனே வைப் ஆயிடுவாங்க. அவனுங்களை யோசிக்கவே வரக்கூடாது. அப்படியே தளபதி ஃபேன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அங்கங்க 4 தளபதியோட ரெஃபரன்ஸ் வச்சிடலாம். முக்கியமா இன்ட்ரோ பிளாக் மாசா இருக்கிறதுக்காக தளபதியோட ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிற டயலாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னமோ சொல்றேன். சரி, அஜித் சார் ரொம்ப ஆசைப்படுறாரு, சேர்ந்து பண்ணுவோம். விடாமுயற்சியில விட்டதா இதுல பிடிக்கிறான். அது உங்க ஊர்ல இப்படி விட்டதெல்லாமா பிடிப்பீங்க? அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? கவலைப்படாதீங்க, கதையெல்லாம் சொல்லி நான் ஸ்பாயிலர் பண்ணிட மாட்டேன். ஏன்னா கதை இருந்தா தானே ஸ்பாயிலர் பண்ண, அதான் கதைன்னு ஒண்ணுமே இல்லையே. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்ப நல்லா இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நல்லா இருக்கு, கெத்தா இருக்கு, மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க தலை ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா மட்டும் சோலி முடிச்சு. படத்துல கதையும் இருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த பக்கம் போயிடாதீங்க சார். ட்ரைலர்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஏதோ தலையை வச்சு ஆதி வித்தியாசமா குக் பண்ணிருக்காருப்பா அப்படின்னு நினைச்சா, ஆனா தலை நடிச்ச எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குக் பண்ணிருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்துல தலை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணாங்க. அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஃபேன்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ண வைக்கணும், செலிப்ரேட் பண்ண வைக்கணும்னு அவங்கள மட்டும் மைண்ட்ல வச்சு குக் பண்ணிருக்காரு நம்ம ஆதிக்கு. ஏன் கத்துற? படத்துல அங்கங்க ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்திருப்போம், ஆனா இங்க ரெஃபரன்ஸ் வச்சு தான் படமே. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட? யாப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. பல இடத்துல இந்த ரெஃபரன்ஸ்லாம் இந்த இடத்துக்கு தேவைதானா அப்படின்னு நம்மளுக்கே தோணுது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஷூட்டிங் டைம்ல அப்பப்ப ஆதிக்கு வந்து சோசியல் மீடியா பக்கம் போயிட்டு வர பழக்கம் இருந்திருக்கும் போல. அப்பப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டா இருந்தா பல டைலாக்ஸ் வந்துட்டு உள்ள மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருக்காரு. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. தலையோட எல்லா படத்துலயும் அங்கங்க பில்டப் இருந்து பார்த்திருப்பான், ஆனா பில்டப்பை மட்டுமே வச்சு படம் எடுத்தா இப்படித்தான் இருக்கும். ஏகே வராரு, வடி விடுறாரு. சரி சரி. மத்தவங்க சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ பில்டப் வச்சு படம் எடுக்க கூடாதா? ஏன் அந்த கேஜிஎஃப் படத்துல ராக்கி பாய் தான் சீன் பை சீன் பில்டப் பண்ணாரு, அது மட்டும் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த படத்துல ஸ்டோரி இருந்துச்சு, ஸ்டோரிக்கு தேவைப்பட்ட இடத்துல பில்டப் வச்சாங்க, அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இங்க எல்லாமே பில்டப் தான். ஆதிக்கு சீன் பை சீன் அப்படியே பில்டப்பை மட்டுமே செதுக்கி வச்சிருக்காரு. அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? மூச்சிலேயே முடிச்சிருவான். எக்ஸாம்பிளுக்கு ஸ்வீட் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஆனா ஸ்வீட்டை மட்டுமே டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுவே ஒரு டைம் வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு லெவலுக்கு மேல வர ரெஃபரன்ஸ்ல வந்து நம்மளுக்கே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆதிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்னமோ தலை ஃபேன்ஸா மட்டும் தான், ஒன்லி தலை ஃபேன்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. அந்த 1 வீக் கழிச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒரு செட் ஆஃப் டீம் வருவாங்கல்ல, அவங்கள மனசுல வச்சு நினைச்சு பாத்தீங்களா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. நம்மளும் வந்து படம் உட்காந்து சொல்லல, படம் ஓகே தான். ஆனா படத்தை பத்தி ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, விஸ்வாசம் படத்துல அந்த பொண்ணு கேரக்டர் இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணை வந்து தலை வந்து காப்பாத்த பாப்பாரு. அந்த இடத்துல இருக்க பொண்ணை தூக்கிட்டு ஒரு பையன் இங்க உட்கார வச்சாங்கன்னா அதுதான் இந்த குட் பேட் அக்லி. சோ ஸ்வீட். மகனை காப்பாத்துறதுக்காக மட்டுமே அவர் விட்டு அந்த கேங்ஸ்டர் தொழில், அதாவது ரவுடி சத்தை வந்து மறுபடியும் கையில எடுத்து மகனை காப்பாத்த பாக்குறாரு. இதுதான் ஒன்லைன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். என்னடா புத்தலாட்டாது? நம்ம தளபதி தலை ஃபேன்ஸை வந்துட்டு ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு இன்ட்ரோ பிளாக்ல வந்து தளபதியோட ஐ ஆம் வெயிட்டிங் டயலாக் வந்துட்டு தலை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த முயற்சிக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். வர்ற மாதிரி படத்துல இன்னொரு பிளஸ் இருக்க மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். ஜிவி உங்களை எப்படி பாராட்டுறது? பேக்ரவுண்ட் ஸ்கோர், புலி சாங் எல்லாமே ஓகே. ஆனா ஜிவிக்கு கொடுத்த சம்பளத்துல பாதி சம்பளத்தை வாங்கி இளையராஜா, நம்ம தேவா இவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட பாட்டை தான் முழுசா அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அங்கனாங்கன்னு ஒரு 2-3 பாட்டு இவர் போட்டிருக்காரு. மற்றபடி படத்துல அங்கனாங்கன்னு யூஸ் பண்ண ஆல் சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸ் தான். ஆனா ஜிவி ப்ரோ பெத்த சேலரி கம்மி ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. திருடி சம்பாதிப்பேன்.
இந்த படத்துல தலையோட ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல, ஹாலிவுட் லெவலுக்கு படத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெளிநாடுகளுக்கிட்டான பல படங்கள் இருக்க சில சீன்ஸ் எல்லாம் எடுத்து ரெஃபரன்ஸா வச்சிருக்காரு. அதான் த டெவில் காப் கேங்ஸ்டர், அந்த படத்துல தலைவன் டான்லியை வந்துட்டு கடைசியில வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள கூட்டி போவாங்க. அப்போதைக்கு ஒரு பிஜிஎம் போட்டு தலைவன் ஸ்லோ மோஷன்ல காட்டி வில்லனை பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து சிம்ரன் வர்றாங்க, அவங்களுக்கு வந்து கில்பில் படத்துல அவங்க இருப்பாங்களா, அந்த வாளை எடுத்து ஒரே வெட்டா வெட்டுவாங்க. அப்போதைக்கு ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஐ மிஸ் யூ. நம்ம மணி கைஸ்ட் ப்ரொஃபசர் அவர்லாம் வராருங்க இடையில. அது மட்டும் இல்ல, பீக்கி பிளண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஸ்வாக் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு வாக் பண்ணி வர்றாங்க அந்த மாதிரி. அந்த சீன்ஸும் இருக்கு. ஆமா, படத்தை வந்துட்டு ஹாலிவுட் லெவலுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு ஆதிக்கு. என்னடா அது பூரா பில்டப்பா இருக்கே, நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண இடம் நல்லா இருந்தது. என்ன அந்த ஒத்த ரூபாயின் தாரேன், அதே மாதிரி தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சிம்ரன் மேம் சாங் வந்துட்டு அர்ஜுன் தாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நாங்கள் தலைக்கு வரும்னு நினைச்சோம், பட் இவருக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, கமல் சாரோட இளமை இதோ அது அந்த ஹாப்பி நியூ இயர் சாங் வந்துட்டு எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சாங் வந்துட்டு அந்த இடத்துக்கு தேவைதானா? இதே மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டுருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், தலை ஹீட்டு கொடுத்த சிவா கட்சிவினோத்தை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அவங்கள மட்டுமே வச்சு படம் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இப்போ ஆதிக்கும் ஜாயின் ஆயிருக்காரு அப்படிங்கிறத உண்மை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏகே ஆதிக்கே விட மாட்டார். ஆஹா, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல ஒரு கூத்து நடந்துகிட்டு இருந்துச்சு. தலை ஃபேனுக்கு வந்து நம்ம தளபதி ஃப்ரெண்ட் வந்துட்டு படம் வந்து பார்த்த மச்சான் நல்லா இருக்கு, தலை வந்து கன்ஃபார்ம் கம்பேக் அந்த படத்துல செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தலை ஃபேனே வந்துட்டு டேய் படம் ஓகேவா தான் இருக்கு, விடு உங்களுக்கு 2026 ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்களே கலாய்ச்சிக்கிட்டாருங்க. அது என்னமோ தெரியலங்க, ஆதி கூட போன படம் மார்க் ஆண்டனி படத்துல அங்கங்க அவர் வச்ச ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருந்தது, ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த படத்துல அங்கங்க வச்ச ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாத ஃபீல் இருக்கு. ஒத்துக்கிற மனசுல என்னால அதான் நெசம். உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. ஆனா அந்த ஏகேங்கிற மனுஷனை பத்தி சொல்லி ஆகுறங்க, தீபாவளி மாதிரி தியேட்டர்ல கொளுத்தி போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கார் ரேஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. என்ன மனுஷன். ஓகே, ஃபைனலாக வந்துட்டு ஏகேவோட இந்த குட் பேட் அக்லி படம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தலை ஃபேனாக இருக்கணும். இல்லை அப்படின்னாலும் விண்டேஜ் தலையை பார்க்கணும் ஆசைப்படுறவங்களும் அந்த படத்துக்கு போகலாம். எனக்கு என்ன ஒரு மனக்குறேன்னா, சிட்டிசனில் வர்ற அத்திப்பட்டி அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். இவங்க எப்படி இந்த படத்தில் அடுத்தவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்களா, அந்த மாதிரி நம்ம ஃபிலிமி கிராஃப்ட் ஆனோட ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபியை பற்றி ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, ஏகே இஸ் குட், ஸ்டோரி இஸ் பேட், ஸ்கிரீன் பிளே இஸ் அக்லி. இவரோட ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம படத்தை பார்த்தோம். இவர் ஜிபியை பற்றி சொன்ன இந்த ஒன்லைன் டயலாக் அந்த படத்துக்கு கரெக்டாக இருந்தது. அதை நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட ரைஸ் அண்ட் ஃபால் வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. ஐ கார்ட்ல லிங்க் தர்றோம், பாருங்க. புரிஞ்சதா? நீங்க தலைஃபனா இருக்கீங்கன்னா தலையை பத்தி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த வீடியோல இருக்கும். சோ மஸ்ட் வாட்ச், தலையை பத்தி தெரிஞ்சுக்கங்க. விடாமுயற்சி படத்துக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் செமையா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் மஸ்டா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை பார்க்குற நியூ வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். வஸ்தா பஞ்சாயத்து கூட போடுறது. போடா வீடு போடா, போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போடா.